மீல் மேக்கர் வச்சு சூப்பரான ஒரு பிரியாணி தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே வேண்டாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் மீல் மேக்கர் போட்டுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அது ஆறட்டும். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகா போட்டுட்டு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளியும் போட்டு வதக்கிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கொத்தமல்லி புதினாவும் போட்டுட்டு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சள்தூள் எல்லாமே போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நல்லா கெட்டியான தயிரும் சேர்த்துருக்கேன். எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம சோயா சங்க்ஸ் வேக வச்சுருந்தோம், அது நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு நம்ம அதில் போட்டுடலாம். நல்லா போட்டுட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். 1 கப் பாஸ்மதி ரைஸ் ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். ஸோ அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியும் ரைஸும் ஈக்குவலாக வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக பொல பொலன்னு சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு பிரியாணி ரெடி.